இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் புக்கில் Unit-2 பேஜ் நம்பர் 7.37 லிவரேஜஸ் டாப்பிக்கில் சம் நம்பர் 14 பார்க்க போகிறோம். ஓகேவா? த ஷேர் கேபிட்டல் ஆஃப் அ கம்பெனி இஸ் rupees 10 lakh with shares of face value of rupees 10. The company has debt capital of rupees 6 lakh at 10% rate of interest. The sales of the firm are 3 lakh units per annum at a selling price of rupees 5 per unit, and the variable cost is rupees 3 per unit. The fixed cost amount to rupees 2 lakh. The company pays tax at 35%. If the sales increases by 10%, calculate percentage increase in EPS கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அட் த 2 லெவல்ஸ். ஓகேங்களா? 2 லெவல்ஸ், அதாவது 2 இது போடணும். ஓகேங்களா? ஃபினான்ஷியல் லிவரேஜ் அட் த 2 லெவல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 லெவல்ஸ் எப்படின்னா, நார்மலாக இதை வச்சு ஒன்று போடுவோமா கேல்குலேஷன். அதுக்கப்புறம் சேல்ஸ் இன்க்ரீசஸ் பை 10% ஆனால் எப்படி வரும், அது வந்து செகண்ட் இது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று ரெண்டாக போடணும், பார்ட் 1 பார்ட் 2. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பர்டிகுலர்ஸ், அதுக்கப்புறம் 1 2 அப்படின்னு 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு சேல்ஸ் எழுதுவோமா. சேல்ஸுக்கு இங்கே பாருங்கள், எங்கே கொடுத்துருக்காங்க, த சேல்ஸ் ஆஃப் த ஃபர்ம் ஆர் 3 lakh. ஓகேங்களா? இவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 lakh யூனிட்ஸ் பெர் ஆனம் அட் அ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 5 per unit. சேல்ஸ் எப்படி போடுவோம், சேல்ஸ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட். அப்போது 3 lakh இன்ட்டு 5 பண்ணுங்கள். ஓகேங்களா? எவ்வளோ 15 lakh வரும். ஓகேவா? அப்போது 1க்கு நான் அந்த கேல்குலேஷன் தான் இங்கே போட்டிருக்கேன், 15 lakh வரும். ஓகேவா? 2க்கு என்ன வரும்னா, இன்க்ரீசஸ் பை 10%. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்னா, அந்த 3 lakhல இந்த 3 lakh அமௌண்ட்டாக, இந்த 3 lakhல 10% கேல்குலேட் பண்ணி வர அமௌண்ட்டோட இதை ஆட் பண்ணி போடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 lakh எழுதிக்கோங்க. 3 lakhோட 10% கேல்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 30,000 வரும். அப்போ 3 lakh + 30,000, 3 lakh 30,000 வரும். ஓகேவா? அந்த 3 lakh 30,000ஓட இந்த செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் 5 இருக்கா, அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 lakh 50,000 போடணும். ஓகேவா? இந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் பை 10%க்கு எப்படி போடணுன்னா, அந்த அமௌண்ட் வந்து 3 lakh இருக்குது, 10% இன்க்ரீஸ் பண்ணுமா. ஸோ 3 lakhல 10% பண்ணிங்கன்னா 30,000 வரும். 3 lakhல ப்ளஸ் இந்த 30,000 ஆட் பண்ணிங்கன்னா 3 lakh 30,000. அந்த அமௌண்ட்டோட செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் எவ்வளோ கொஷனில் 5. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 lakh 50,000. இது வந்து சேல்ஸுக்கு 1 2 போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்து மைனஸ் வேரியபிள் காஸ்ட் போடுவோமா. வேரியபிள் காஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், காஸ்ட் 3 per unit. அப்போது இந்த 3 lakhல 3 per unit பண்ணணும். ஓகேவா? இப்போ 3 lakh இன்ட்டு 3 9 lakh வரும் வேரியபிள் காஸ்ட். ஓகேங்களா? இப்போது இங்கே என்ன பண்ணுவோன்னா, வந்த அமௌண்ட் இருக்குல்ல, அதாவது நம்ம 10% இன்க்ரீஸ் பண்ணோம்ல, 3 lakhல 10%, அந்த அமௌண்ட் மட்டும் எடுத்துப்போம், 3 lakh 30,000. அதை எடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் இதோடது என்னது 3. ஸோ இந்த 2 மல்டிப்ளை பண்ணி 9 lakh 90,000 போடுவோம். ஓகேவா? இந்த கேல்குலேஷன் தான், இந்த 3 lakh 30,000 வச்சு தான் இந்த செகண்ட் பார்ட் ஃபுல்லாக வரும். அதனால தான் இதை கேல்குலேட் பண்ணி, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 5ஆல் போட்டிருக்கோம். இந்த வேரியபிள் காஸ்ட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இந்த அமௌண்ட்டோட 3 மல்டிப்ளை பண்ணி போடுறோம். ஓகேவா? மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பண்ணுறோமா. என்ன பண்ணோம்னா, 15 lakhலேருந்து 9 lakh மைனஸ் பண்ணிங்கன்னா 6 lakh வரும். அதே மாதிரி 16 lakh 50,000 மைனஸ் 9 lakh 90,000 பண்ணிங்கன்னா 6 lakh 60,000. இது வந்து கான்ட்ரிபியூஷன். அடுத்து மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் பண்ணுவீங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் பாருங்கள், நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டு rupees 2 lakh டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ 2 lakh போட்டுக்கோங்க. இப்போது கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் நம்மளுக்கு EBIT. ஓகேவா? 6 lakhல 2 lakh போச்சுன்னா 4 lakh, 6 lakh 60,000ல் 2 lakh போச்சுன்னா 4 lakh 60,000. ஓகேவா? அதோட மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பண்ணிங்கன்னா அதான் EBT. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பாருங்கள், டெப்ட், த கம்பெனி ஹஸ் டெப்ட் கேபிட்டல் ஆஃப் 6 lakh at 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ 6 lakhல 10% தான் என்னது இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்போ 6 lakh இன்ட்டு 10% 60,000 இங்கேயும் வரும், இங்கேயும் 60,000. ஓகேவா? இப்போ EBT என்னது, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா EBT 4 lakh minus 60,000 3 lakh 40,000. 4 lakh 60,000 minus 60,000 4 lakh. ஓகேவா? இப்போ இதோட டேக்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா அது EAT, இன்ட்ரெஸ்ட் இயர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். இது இயர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ். ஓகேவா? டேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 35% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த 3 lakh 40,000 இன்ட்டு 35% பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட், 4 lakh இன்ட்டு 35% பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா அது EAT. அவ்வளோதான். நம்ம தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு போட்டுட்டோம். இப்போ வந்து EPS போடலாமா. EPS எப்படி போடணும்,
ஏன்னா வந்து அவங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இபிஎஸ் கேட்குறாங்க. அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம இபிஎஸ் போடணும். ஓகேவா? இபிஎஸ் ஈக்குவல் டு இஏடி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இஏடி இங்கே இருக்கா 2,21,000 2,60,000 பார்ட் 1 பார்ட் 2க்கும் போடும். டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்னா நம்மளுக்கு பண்ணுங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. கேபிட்டல் ஷேர் கேபிட்டல் ஆஃப் அ கம்பெனி இஸ் 10 lakh வித் ஷேர் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ₹10 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 10. அப்போ என்ன பண்ணணும்? இந்த 10 lakh டிவைடட் பை 10 பண்ணிங்கன்னா அதான் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். 10 lakh டிவைடட் பை 10 பண்ணிங்கன்னா 1 lakh வரும். ஸோ அதான் வந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். 1 lakh போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க. ஓகேவா? டிவைட் பண்ணிங்கன்னா 2.21. இது ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா 2.26. ஓகேவா? இபிஎஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இபிஎஸ் கண்டுபிடிக்கலாமா? அதோட ஃபார்மேட் படி இப்படி தான் நம்ம போடணும். ஓகேவா? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இபிஎஸ். ஓகேவா? இன்க்ரீஸ் இன் இபிஎஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்க்ரீஸ்னால் நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீஸ் ஆனது எது நம்மளுக்கு சேஞ்ச், அதாவது சேல்ஸ் இன்க்ரீஸ் பை 10% தானே. ஸோ இந்த அமௌண்ட் எடுத்துப்பீங்க 2.6. இதில் இருந்து இதை மைனஸ் பண்ணுவீங்க 2.6 மைனஸ் 2.21. ஓகேங்களா? டிவைடட் பை இதில் எது சின்ன அமௌண்ட் பாருங்கள் 2.21, அதை கீழே போடுவீங்க. ஓகேங்களா? இன்டூ 100. ஓகேவா? இது ஃபார்முலா. ஓகேவா? இப்போ ரெண்டு மைனஸ் பண்ணிப்பீங்க 0.39 டிவைடட் பை இந்த 2.1 இன்டூ 100 எல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா 17.65%. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது? ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அட் த 2 levels, ஃபினான்ஷியல் லிவரேஜ். ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ஃபினான்ஷியல் லிவரேஜ் கண்டுபிடிக்கணுமா? ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஃபார்முலா என்ன? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு பாருங்கள். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 6 lakh. இபிஐடி எவ்வளோ? 4 lakh. ஸோ 6 lakh டிவைடட் பை 4 lakh 1.5 times. ஓகேவா? செகண்ட் பார்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் பாருங்கள். 6,60,000. இபிஐடி 4,60,000. ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா 1.43 times. ஓகேவா? அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபினான்ஷியல் லிவரேஜ். ஃபினான்ஷியல் லிவரேஜ் ஃபார்முலா என்னது? இபிஐடி டிவைடட் பை இபிடி. இபிஐடி ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு என்னது? 4 lakh. இபிடி 3,40,000. ஸோ வந்து ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா 1.176 times. அடுத்து செகண்ட் பார்ட்டுக்கு பண்ணணுமா? செகண்ட் பார்ட்டோட இபிஐடி என்னது? 4,60,000. இபிடி 4 lakh. ஓகேவா? ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா 1.15 times. ஓகேங்களா? இவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.